திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அரசின் கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்திட வலியுறுத்தல். இரும்பு தமிழ்நிலத்தில் அறிமுகமானதாக அறிவித்த அரசின் சாதனையை மத்திய அரசு முன்னெடுக்க தீர்மானத்தில் வலியுறுத்தல். யுஜிசி வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற கோரி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம். சென்னை ஈசிஆர் சாலையில் நள்ளிரவில் பெண்களை காரில் துரத்திய இளைஞர்களால் பரபரப்பு. காருக்குள் இருந்தபடி பெண்கள் அலறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குடிச்சிருக்கோம். ஆமா ஓடி வராங்க. சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை காரில் துரத்திய கும்பல் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கட்சி கொடி கட்டிய காரில் வந்து பெண்களை மிரட்டியவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திரம் கூட திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டுள்ளதா என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட திமுகவின் அடையாளங்கள் லைசன்ஸா என்றும் கேள்வி. குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை ஆமை வேகத்தில்தான் செயல்படுமா? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எதிர்த்து அடைந்த முதலமைச்சர் இந்த சார்களை பற்றி என்ன சொல்ல போகிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். விசிகாவில் இருந்து விலகிய நிலையில் விரைவில் இணைவார் என எதிர்பார்ப்பு. சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக உள்ளதாக தகவல். ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரி வழக்கு. தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை, நெல்லை, விருதுநகரில் அரசு அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மீன்வளத்துறை சார்பில் 10 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் அதிர்ச்சி. கழிவுகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை. திருப்பூர் பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசப்பட்டதால் பரபரப்பு. மர்ம நபர்கள் குறித்து டிஎஸ்பி தலைமையில் தீவிர விசாரணை. கடலூர் நடுவீரப்பட்டில் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு 3 கிராமங்களை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு. போராட்டம் நடத்தியவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயலில் 5வது நாளாக கிராம மக்கள் தர்ணா. வேங்கைவயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தி தொடரும் போராட்டம்.
பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 23 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் பயணி உட்பட 3 கைது செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. மைனராக இருந்தாலும் கருவை கலைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறுமிதான் முடிவு செய்ய வேண்டும். சிறுமியின் 24 வார சிசுவை கலைக்க அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஓசூரில் 11 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 அரசு பள்ளி மாணவர்கள் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. ஸ்ரீரங்கத்தில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள் 3 அரிவாள் பறிமுதல். ராணிப்பேட்டை அருகே இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பேர் சிறையில் அடைப்பு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தறிக்கெட்டு ஓடிய லாரியால் அடுத்தடுத்து விபத்து. டெம்போ, கார்கள் மீது அடுத்தடுத்து மோதும் சிசிடிவி வெளியானது. தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கானோர் மலையேறி சுவாமி தரிசனம். மௌனி அமாவாசையை ஒட்டி மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள கோடிக்கணக்கானோர் குவிந்ததால் கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் காயம். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலை குறைக்க 3.5 கோடி பேரை வெளியேற்றி வரும் போலீசார். வாரணாசி ரயில் நிலையத்தில் அலைமோதும் பக்தர்களால் கூட்ட நெரிசல். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நிலைமை கட்டுக்குள் உள்ளது. வதந்திகளை பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விளக்கம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் உறவுகளை இழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் பதிவு. மகா கும்பமேளா கூட்ட நெரிசலுக்கு தவறான நிர்வாகமே காரணம். விஐபி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். திருத்தப்பட்ட வக்பு வாரிய வரைவு மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். 11 பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வக்பு வாரிய திருத்த மசோதா ஏற்பு. இஸ்ரோவில் 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி விஞ்ஞானிகள் சாதனை. 4, 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. Lift off normal. Magnificent lift off of GSLV F-15 NVS. GPS சேவை வழங்கும் NVS-02 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். கர்நாடக மாநிலம் தும்கூர் அருகே தொழிற்பேட்டையில் ஆயில் டேங்க் வெடித்து சிதறி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 3 தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 60,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,595 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் என பெயர் வைத்து போஸ்டரை வெளியிட்ட படக்குழு. அமைச்சராக ரவிமோகன் நடிக்கும் 34வது படத்திற்கு கராத்தே பாபு என பெயர் வைப்பு அதிகாரப்பூர்வ வீடியோ வெளியிட்ட படக்குழு. பள்ளிகளுக்கிடையேயான ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் வென்ற ஆத்விக் அஜித் குமார் வீடியோவை பகிர்ந்து ஷாலினி நிகழ்ச்சி. ஜப்பானின் யாஷியோ நகரில் சாலையில் திடீரென உருவான பள்ளம். நீச்சல் கொள்ளும் அளவிற்கு உருவான பள்ளத்தில் சிக்கிய ட்ரக் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. அமெரிக்காவின் அலாஸ்காவில் உள்ள ஏல்சன் விமானப்படை தளத்தில் வெடித்து சிதறிய F-35 போர் விமானம். விமானி பாராசூட் மூலம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். காங்கோவின் கோமாவில் பாதுகாப்பு படைகள் மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல். அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் வணிக வளாகங்களில் உணவுப் பொருட்களை அள்ளி சென்ற மக்கள்.